ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. அது வந்து என்னென்னா வீட்டில் உள்ள சிம்பிளாக நம்ம அதை தேங்காய் ஒரு மூடி கொஞ்சம் சாமான் வச்சு தான் செய்ய போகிறோம். பயப்படாதீங்க என்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லி. இந்த பாருங்கள், நான் ஒரு மூடி நல்லா அந்த கருப்பு மாதிரி உள்ளதெல்லாம் கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கிறேன். அது ஒரு 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 மூடி போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 பாதாம் நல்லா ஊற வச்சு தோல் உரிச்சது, 3 ஏலக்காய். உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா முந்திரி போட்டுக்கோங்க, இல்லை சும்மா கூட செய்யலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை நமக்கு தேவையான அளவு ஸ்வீட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 3, இந்த சின்ன ஸ்பூனில் நான் 3 சேர்க்குறேங்க ஒரு முடிக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்ம பாதாம் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு பாதாம் இல்லாமல் முந்திரியும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாங்க. வாங்க இதுக்கப்புறம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நெய் கரைஞ்சிருச்சு நல்லா. இதில் வந்து தேங்காய் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதே பாத்திரத்துலேயே நம்ம அதெல்லாம் இப்போ நம்ம அதை அரைச்ச பேஸ்ட் இதில் போட்டுடலாங்க. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கொஞ்ச நேரம். சீக்கிரம் ரெடி ஆயிரும், ஆனால் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்தேன், ஒரு 11 பாதாம் எடுத்தேன், ஒரு 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறேன். இவ்வளோக்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ வருதுன்னு சொல்லி. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு செய்கிறதும் ஈஸி. சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் மூடி இந்த ஐட்டமெல்லாம் இருந்தால் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு ஸ்வீட்டு. நல்லா அதை வெந்து அது பிறண்டு அப்படியே நெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் தான் நம்ம அதை எடுக்கணும். அதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். பாருங்க ஓரளவுக்கு கட்டியாக வந்துருச்சு. இது பாதாம் இல்லைன்னா கூட நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்கள் பாதாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிச் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது இன்னும் வேகணும். கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரெடி ஆயிரும். அது பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் சைடில் வந்திருக்கு. நான் 1.5 ஸ்பூன் தான் நெய் விட்டேன், அதுக்கப்புறம் எதுவுமே விடலை. அந்த தேங்காயில் இருந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு சைடில் வருது. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முந்திரி இதை தேங்காவை போட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுட்டு திரும்ப நம்ம எடுத்தோம்னா நல்லா செட் ஆகியிருக்கும். இப்போயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் இப்படி ஒட்டாமல் போகுதுன்னு சொல்லி. இப்போ நம்ம இதுக்கு ஏலக்காயெலாம் ஃபஸ்ட்டு போட்டனால எதுவுமே போட தேவையில்லை. அப்படியே நம்ம இந்த முந்திரி திராட்சை இதை போட்டுட்டு தேங்காய் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே வேண்டாம். அந்த பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் போட்டுடலாங்க. பாருங்கள் நான் வறுத்து வச்சதெல்லாம் இதில் கொட்டிடுறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் இதில் விட்டுடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ஈஸியாக வீட்டில் உள்ள ஒரு தேங்காய் அரிசி மாவு வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சு. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா அதே அளவு மெஷின் பண்ணி வெல்லம் நல்லா பொடிச்சிட்டு போட்டு எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது வெல்லத்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன கப்பில் கூட எடுத்து வச்சு ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டிலையே. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.